கைஸ் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி வீடியோ லைக் பண்ணிட்டு பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல வந்துட்டு ஜெயினை தான் காட்டுறாங்க. அவங்க காலேஜ்ல இருந்து வெளியே வரும்போது ஜீப் வந்து உட்காந்துருப்பான். ஜெயின் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவாளா, இவன் என்ன பண்ணுவான், அவாய்ட் பண்ணிட்டு ஓட பார்ப்பானா. இவன் வந்துட்டு என்னாச்சு, எதுக்கு இப்போ நான் அவாய்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்பான். ஏன்னா இவனுக்கு ரொம்ப இதாக இருக்கும், நம்ம அம்மா பண்ணுறது ரொம்ப இவனுக்கு இன்சல்ட்டாக இருக்குமா, யாரையும் பார்க்க மாட்டான், மீட் பண்ண மாட்டான், இந்த மாதிரி இருக்கும். என்னாச்சு இப்போ எதுக்கு நீ போகிற அப்படின்னு சொல்லிட்டு, எதுக்கு நான் அவாய்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி வந்து கேட்பான். இவன் வந்துட்டு இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு ஒர்க் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போவான். நான் சும்மா பண்ணாத, எப்படி இருக்காங்க உங்கள் அம்மா, பரவாயில்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, எங்கள் அம்மா அதே சிக்கலில் தான் இருக்காங்க. உண்மையிலேயே உங்கள் அம்மா வந்துட்டு உடம்பு தான் சரியில்லையா, இல்லை நடிக்கிறாங்களா, ஏன்னா ஹாஸ்பிட்டலில் விட்டுட்டு எங்கள் அம்மா வந்துட்டு இறந்து போகிற நிலமையில இருக்காங்கன்னு சொன்னேன். ஆனால் அவங்க அம்மா உடனே வந்து டிஸ்சார்ஜ் ஆகி வந்துட்டாங்க. உண்மையிலேயே அவங்க வந்துட்டு உடம்பு தான் சரியில்லையா, இல்லை நடிக்கிறாங்களா, ஃபர்ஸ்ட் நீ செக் பண்ணி பார்த்தியாங்கும் போது வந்துட்டு ஏன் இந்த மாதிரி கேட்குற, ஆல்ரெடி எங்கள் அம்மா பண்ணுறது எனக்கு எம்பாரசிங்காக இருக்குது, திருப்பி இந்த மாதிரி பண்ணால் இன்னுமே கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறான். இல்லை அவங்க வந்துட்டு பண்ணுறதெல்லாம் பார்த்தா நடிக்கிற மாதிரி தான் இருக்குது, எனக்கு புரியுது உனக்கு உங்கள் அம்மா ரொம்ப பிடிக்கும், ஆனால் அவங்க பண்ணுறதெல்லாம் பார்க்கும்போது அப்படி தானே இருக்குது, அப்படி தானே இருக்கும்போது இவன் ஆமாம் நான் ஒத்துக்கிறேன், ஆனால் எனக்கு ரொம்ப எம்பாரசிங்காக இருக்குது அந்த வீட்டில் இருக்கிறதுக்கே. ஹீரோ அங்கிள் வந்துட்டு எங்கள் அம்மா கன்சிடரே பண்ண மாட்டேங்கிறாங்க. ஆமாம் அங்கிளுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஹீரோக்கு வந்துட்டு சுத்தமாக உங்கள் அம்மா மேலே லவ் கிடையாது. சொல்லப்போனால் உங்கள் அம்மா ஃபோர்ஸ் பண்ணி தான் அந்த அங்கிளும் அந்த மாதிரி இருந்திருக்காங்கன்னு சொல்லும் போது இவனுக்கும் தெரியுது அம்மா வந்துட்டு ஹீரோ வந்துட்டு ஃபோர்ஸ் பண்ணுறாங்கன்ட்டு. அதுக்காக அவனுக்கு எதுவுமே சொல்ல முடியல. சரி வீடு பார்த்துக்கலாம் சொல்லிட்டு இவன் வந்து கிளம்பி போப்பாளா. அப்போ வந்து நூய் எங்கே போனான்னு தெரியல, எனக்கு நூயை பார்க்கணும் போல இருக்கு அப்படின்னு வந்து சொல்லுவான். இவன் வந்து கடுப்பாயிடுவா. என்ன பண்ணுவான், கல்லை தூக்கி அடிக்க ஆரம்பிப்பா. ஏன்னா இவன் வந்து நூயை வந்து எங்கே போனான்னு தெரியலன்னு ஃபீல் பண்ணுறான். இத்தனை நாள் நான் வந்துட்டு வரல, என்கிட்ட பேசலன்னு சொல்லி அவன் ஃபீல் பண்ண மாட்டேங்கிறான் அப்படிங்கிறனால தான் வந்துட்டு கல்லை தூக்கி அடிப்பா. நெக்ஸ்ட் நம்ம ஹீரோயின் தான் காட்டுறாங்க, ரெசார்ட்ல இருப்பா. அங்கே ஜெட்னு ஒருத்தர் இருக்கார்ல, அவருக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணுறது, அவர்கிட்ட இருந்து பேசுறது, இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருப்பாளா. வந்துட்டு ஹீரோ வந்து அவாய்ட் பண்ணதுக்காக இவர்கிட்ட பேசுவா. பட் ஜெட் என்ன நினச்சிக்கிறாங்க, இந்த பொண்ணுக்கு நம்ம மேலே விருப்பம் இருக்க போல, அதான் அந்த பொண்ணு பேச வருதுன்னு. இன்னைக்கு நான் வந்துட்டு ஆஃப்ல தான் இருக்கேன், நீங்கள் வரீங்களா, எனக்கு வந்துட்டு ட்ரைவ் பண்ண முடியல, நீங்கள் கூட வந்துட்டு வெளியே வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவாங்க. ஹீரோயின் வந்து தயக்கமா இல்லை வேன் எனக்கு ஒர்க் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் ஹீரோயின் வந்து தயக்கமா இருப்பா. கரெக்டாக அந்த சாங்கும் ஹீரோ வந்துருவாங்களா. ஹீரோவை பார்த்தோன்னே ஜெட் வந்து கேட்பாரு, இவங்க நேற்று தான் ஹீரோ வந்து ரெசார்ட் விட்டு வெளியே போயிருப்பானே, திருப்பி வந்துட்டீங்களே, ஸோ இங்கே ஸ்டே பண்ண போறீங்களா. ஆமாம் எனக்கு இந்த இடம் ரொம்ப பிடிச்சிருக்கு, அதுவும் எனக்கு பிடிச்ச பீப்புள் இங்கே தான் இருக்காங்க, அதனால நான் இங்கே தான் ஸ்டே பண்ண போறேன் ஹீரோயினை பார்த்தா நம்ம ஹீரோ வந்து சொல்லுவான். பட் சாங் நினச்சிப்பாங்க அவங்கள தான் சொல்கிறாங்கன்ட்டு. அப்புறம் சாங் கேட்பாங்க எங்கே போறீங்கும் போது ஜெட் சொல்லுவாங்க, இந்த மாதிரி ஹீரோயின் அழைச்சிட்டு ஒரு வாக் மாதிரி நான் போயிட்டு வரேன், ஒரு டிரைவ் போயிட்டு வரங்கும் போது ஹீரோயின் இப்போ பார்த்தாலும் வேற பிரச்சனை இருக்கா, சரி நீ போ, நீ அவர் கூட போ, ஒன்றும் பிரச்சனை கிடையாது, எப்போதான் ஒர்க் பண்ணிட்டே இருக்கணும் அவசியம் கிடையாது. ஒரு நாள் போயிட்டு வாங்கும்போது ஹீரோட ஃபேஸ் அப்படியே மாறும். சரி ஹீரோ முன்னாடி நிற்கும் போது நம்ம ஹீரோயினும் ஓகே நான் வரேன் அப்படின்னு ஒத்துப்பாளா. ஜெட்டுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடும். அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் போவாங்க. ஹீரோ அப்படியே பார்த்து மறைச்சிட்டே இருப்பான். ஜெட் வந்து கொஞ்சம் நோண்டி நோண்டி வந்துட்டு இருப்பாரு, ஏன்னா அவர் கால் அடிபட்டிருக்கும். அப்போ ஹீரோயினை வந்துட்டு கை தங்களா பிடிக்க போவாரா, டக்குனு ஹீரோயின் வந்து நவுந்து போயிடுவா. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்பாரு. அவர் நினைச்சுக்காரு நம்ம ஹீரோயினுக்கு வந்து நம்ம மேல ஒரு அன்பு இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிறாரு. பட் ஹீரோயின் சொல்றா, இல்ல சார் நான் வரல, எனக்கு ஏதோ அப்ப வரணும்னு தோணுச்சு, பட் வரல, நீ ஏதோ தப்பா நினைச்சுக்காதீங்க, நான் உங்ககிட்ட ஒரு நல்ல ஃப்ரெண்ட்லியா தான் மூவ் பண்றேன், மற்றபடி எந்த எண்ணமும் எனக்கு கிடையாது, நீங்க ஏதாச்சும் மனசுக்குள்ள போய் நினைச்சுக்காதீங்க அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. இதெல்லாமே நம்ம ஹீரோ வந்து தூரமா வந்து கேட்டுட்டு தான் இருக்கான். அவன் வந்துட்டு ஓகே கண்டிப்பா ஹீரோயின் வந்து இந்த மாதிரி பண்ண மாட்டா, அவளுக்கு வந்து அவன் வந்து ஜெஸ்ட் ஒரு அப்படின்னு நம்ம ஹீரோ நினைச்சிருப்பான். ஸோ அதே மாதிரி நடக்குதா, ஸோ ஹீரோயின் மனசுல இனிமே நம்ம தான் இருக்கோம் அப்படின்னு ஹீரோ வந்து நினைக்கிறான். அதுக்கப்புறம் திருப்பி ஜீப்பும் வந்து ஜென் வந்து பேசிப்பாங்க. ஜென் சொல்லுவான், இந்த மாதிரி இந்த லவ் இருக்குல்ல, இது வந்துட்டு ஒருத்தவங்களை போட்டு எவ்வளோ எக்ஸ்ட்ரீம் கூட பாடா படுத்துதுங்கும் போது ஆமா, ஏன்னா இது வந்துட்டு யூனிவர்சல் ப்ராப்ளம் இல்லை, இல்லை இது குளோபல் ப்ராப்ளம், இந்த லவ் வந்துட்டு புரிஞ்சிக்கவே முடியாது. ஆனால் ஹீரோயின் தான் எங்க இருக்கான்னு தெரியல, அவன் எங்க போனா எங்க இருக்கான்னு தெரியல, அவளை தேடிக்கிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே ஹீரோயின் எங்க இருக்கா ஹீரோயின் நினைச்சு இனிமே ரெண்டு பேருமே வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம ஹீரோயின் தான் காட்டுறாங்க, பீச்ல வந்துட்டு குப்பெல்லாம் அங்கெல்லாம் கடந்தா வந்து எடுப்பாளா. அதே மாதிரி கிளாஸ் பட்லாம் கிடக்கும், இப்போ என்ன பண்ணுவா ஒன்று ஒன்றா எடுத்துட்டு போவா. அது பார்த்தீங்கன்னா ட்ராப் மாதிரி போயிட்டே இருக்கும். கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த ஹீரோ தான் அந்த மாதிரி போட்டு வச்சிருப்பான் போல. டக்குன்னு ஹீரோயினை பிடிச்சிட்டு, வந்துட்டியா நீ, எனக்கு தெரியும் நீ என்ன தான் லைக் பண்றேன்ட்டு, உன்னால யாரையும் டேட் பண்ண முடியாது நோயி, உன்னால யாரும் லவ் பண்ண முடியாது, உண்மையை சொல்லு, நீ என்ன தான் லைக் பண்றக்கும் போது இவ சொல்லுவாங்க, இங்க பாருங்க குச்சுமா நவருங்க, இந்த மாதிரி சாங் வந்துட போறாங்க, உங்களுக்கு என்னதான் பிரச்சனை, எப்போ பார்த்தாலும் ஏன் நோய் நோயின்னு என்ன பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க, ஃபர்ஸ்ட் என்னை விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது உன்னை விட முடியாது, நான் எப்படி விடுவேன், நீ என்னோட ஒய்ஃப் தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுவான், திருப்பி திருப்பி அதே சொல்லுவானா. ஹீரோயின் வந்துட்டு கொஞ்சம் அடம்பிடிப்பா, என்ன ரொம்ப அடம்பிடிக்கிற, என்னால உன்னை இப்போ கூட கிஸ் பண்ண முடியும், சரி போனா போதுன்னு பார்த்தா ஓவரா பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு ஃபோர்ஸா என்ன பண்ணுவானா ஹீரோயின் வந்து கிஸ் பண்ணிடுவான். ஹீரோயினா என்ன பண்ணும் தெரியாது, அப்படியே வந்து ஸ்டென் ஆகி நின்றுவா. சொல்லு உன் மனசுல வந்து நான் இருக்க போய் தானே நீ அமைதியா இருக்க அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்பான். இவ அமைதியா இருப்பா, அப்படியே ஹீரோ கையை விடுவான் பாருங்க, கையில பாட்டில் வச்சிருவா, பட்டான்னு ஒரு அடி அடிச்சிருவா. அடிச்சோடனே ஹீரோ வந்து கீழே சுருண்டு விழுந்துருவான். இவளா
ஒரு எதிர்ச்சியா தான் அடிச்சிருப்பா. இந்த மாதிரி ஆகும்னு நினைச்சு பார்க்கல. விழுந்தோடனே வந்துட்டு கத்த ஆரம்பிப்பா, இந்த மாதிரி எந்திரிங்க, நீங்க விளையாடாதீங்க, கொப்பு எந்திரிங்கன்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்து எந்திரிக்கவே மாட்டான். இவளுக்கா பயம் வந்துடும். இவன் அந்த இடத்துல நவுந்து போயிட்டு பாப்பா எந்திரிப்பானாண்டா, அப்பயுமே எந்திரிக்க மாட்டான். ஐயோ எதுமா ஆயிடுச்சு போல, நம்ம அடிச்சு இவருக்கு வந்துட்டு இதாயிட்டாரு போலன்ட்டா ஹெல்ப்னு கத்திட்டு இருக்கும்போது டக்குனு ஹீரோ என்ன பண்ணுவான்னா, ஹீரோயினை வந்துட்டு நல்லா வலிச்சு பிடிக்க ஆரம்பிச்சிருவான். நான் உணவு எனக்கு ஒண்ணுமே ஆகல, சொல்லு, உனக்கு உன் மனசுல வந்துட்டு லவ் இருக்குல்ல, லவ் இருக்க போய் தான் நீ கத்திட்டு இருந்தங்க போது இவ பிடிச்சி தள்ளி விட என்ன பண்ணுவான், கடல் பக்கமா ஓட ஆரம்பிச்சிருவா. ஹீரோ வந்துட்டு ஃபர்ஸ்ட் வா, அலைக்கிட்ட வந்துட்டு விளையாடாத, இங்க வந்துருக்கும் போது என்ன பண்ணுவான்னா உள்ளார போயிடுவா. ஹீரோ போய் தேடுவான். அதுக்கப்புறம் தான் இவ கிடைப்பா. அதுக்கப்புறம் மயக்கமே போட்டுருவா. அப்ப என்ன நினைக்கிற, இப்ப நான் உன்கிட்ட வந்தா நீ என்னை விட்டு தூரமா போய் சாகலான்னு முடிவு பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து கேட்பான். இங்க பாரு நோய், அந்த மாதிரி முடிவு மட்டும் எடுத்துடாத, நீ இல்லைன்னா என்னால வாழ முடியாது நோய், அதை பத்தி புரிஞ்சுக்கோன்னு சொல்லிட்டு ஹீரோனை போய் கிஸ் பண்ண போவான். ஹீரோ என்ன பண்ணாலும் அந்த கிஸ் அக்செப்ட் பண்ற மாதிரி இருக்கும். கரெக்டா அதுக்கு சாங் வந்துருவாங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பயத்துல வருவாங்க. பாத்தீங்கன்னா ஹீரோயின் வந்து காப்பாத்துற மாதிரி தான் இருந்திருக்கும். அவங்க கண்ணுக்கு பார்க்கும்போது கிஸ் பண்றத காப்பாத்தி இந்த வாயில இருக்க தண்ணி இருப்பாங்களா, அந்த மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் ரூமுக்கு வந்ததுக்கப்புறம் இவன் அந்த பீச் கிட்ட போகும்போது அலையில மாட்டின மாதிரி வந்துட்டு கிரியேட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் இவளை பாத்துக்கிறதுக்கு வேலைக்காரங்களை வச்சுப்பாங்க. அதுக்கப்புறம் ஹீரோக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கும். ஒருவேளை இவங்க எதாவது தப்பா நினைச்சுக்கிறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு பின்னாடியே வந்துட்டு எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்கன்னு சொல்லும் போது, நான் ஏன் உங்களுக்கு நினைச்சுக்க போறேன், ஓகே நீங்க ரூமுக்கு போய் ரெஸ்ட் எடுங்க, நீங்களும் பார்க்க ரொம்ப டயர்டா தான் இருக்கு, நோயை வந்து நான் பத்திரமா பாத்துக்கிறேன் அப்படின்னு வந்துட்டு சாங்க்கு சந்தேகமே வருது. அவங்க இந்த மாதிரி நினைச்சுக்கிறாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இங்க ஜுவாங் வந்து கண்டு முடிக்கிறாங்க. பையன் வந்துமே ஹாப்பி ஆயிட்டாங்க. ஏன்னா 2 3 நாளா வந்து பையன் வந்திருக்க மாட்டான், கால் பண்ணாலுமே எடுத்துக்க மாட்டான். 1000 தான் இருந்தாலும் அந்த அம்மா தானே, என்னதான் பண்ணாலும் அவன் திருப்பி திருப்பி அம்மா கிட்ட தானே வந்தாடும். அம்மா ப்ளீஸ்மா, நான் வந்துட்டு என் ஸ்கூலுக்கு பக்கத்துல நான் ஒரு வீடு பார்த்துட்டேன், நம்ம அங்கேயே இருக்கலாம், ஃபர்ஸ்ட் சாப்பிடுங்க, பாருங்க நீங்க ரொம்ப கரைஞ்சு போயிட்டீங்க போது, நீ ரொம்ப கரைஞ்சு போயிட்டா, ஏன்டா அப்படி ஒழுங்கா சாப்பிட்றியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. என் ஸ்கூலுக்கு பக்கத்துல நான் ஒரு வீடு பார்த்தமா, அந்த வீட்டுக்கே போயிடலாங்கும் போது, இல்ல இல்ல அங்கிள் திருப்பி வருவாரு, நான் அந்த வீட்டுல இருந்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டபனா இருக்காங்க. மா ப்ளீஸ்மா, நீ ஹாஸ்பிட்டலுக்கு வா, டாக்டரை பக்கம் வா, நீ பார்க்க ஒரு மாதிரி இருக்கம்மா, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு வாங்கும் போது ரொம்ப ஸ்டபனா மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு படுத்துக்கிறாங்க. இவனுக்கா என்னடா இது அப்படிங்கிற மாதிரி இருக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இங்க வந்து ஆன்டி என்ன பண்றாங்க, ஹீரோயினை தான் பார்க்க வராங்க. அவளை ரொம்ப கேர் எடுத்து பாத்துக்கிறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ஹீரோயினுக்கு எப்பவுமே குற்ற உணர்ச்சியா இருக்குது. நம்ம வந்து இவங்களுக்கு நம்ம துரோகம் பண்றோமோ, அவர் ஹீரோ வந்துட்டு நம்ம பின்னாடியே வந்துட்டு இருக்காரு, சப்போஸ் தெரிஞ்சா வந்து அவங்களுக்கு கஷ்டமா இருக்கும் அப்படின்னு தோணுது. நெக்ஸ்ட் வீட்டை தான் காட்டுறாங்க. ஹஸ்பண்ட் எப்பவுமே ரொம்ப லேட்டா வராங்க. என்னாச்சு இப்ப பார்த்தா லேட்டா வரீங்க போது இவர் என்ன பண்றாருன்னா, ஒர்க் முடிஞ்சு இந்த டெலிவரி ஜாப் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு போல. ரோஸ் வந்து கேக்குறாங்க, எதுக்கு நீங்க டெலிவரி ஜாப் எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க போது, பொண்ணு வந்து சொல்றாங்க, அப்பா வந்து எக்ஸ்ட்ரா சம்பாதிக்கிறதுமா, எல்லாம் நம்மளுக்கு தாமா அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுது. அப்பா டெலிவரி எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு, நான் அப்படியே போவோம் தெரியுமா, ரொம்ப ஹாப்பியா இருக்கும் தெரியுமா அப்படின்னு வந்துட்டு அந்த பொண்ணு சொல்லுது. ரோஸ்கா டெலிவரி பண்ணா அவமானமா ஃபீல் பண்ற மாதிரி இருக்கு. அப்ப வியாங் சொல்றாங்க, நம்ம வந்துட்டு ஹானஸ்டா ஒரு நல்ல வேலையில ஒர்க் பண்ணா அது எதுவுமே வந்து நம்மளுக்கு அவமானப்பட்ட வேலை கிடையாது, நம்ம தப்பான ஒரு வேலை பண்ணானா அதுக்கு தான் நம்ம அவமானப்படணும் அப்படின்னு வியான்னு சொல்லுவாங்க. அப்புறம் ஹஸ்பண்ட் போயிட்டு, இங்க பாருமா, உனக்கு பிடிக்காது எதுவுமே நான் செய்ய மாட்டேன், நம்மளுக்கு ஃபேமிலிக்காக நான் காசு சேர்க்கிறேன், அது மட்டும் இல்லை நீ கேம்லிங் ட்ரிங்க்ஸ் எல்லாம் நீ விட்டுட்டேன்னா நானே ஓகே, இந்த மாதிரி டெலிவரி ஜாப்க்குலாம் போக மாட்டேன் அப்படின்னு வந்து சொல்றாரு. நெக்ஸ்ட் நம்பீடின்னு வந்துட்டு அவங்க அம்மா பத்தி சொல்லிட்டு இருக்கா. அவங்க வந்து இப்பதான் ட்ரிங்க்ஸ் எல்லாம் விட்டு இருக்காங்க, எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாளா. சரி நோய், நீ நல்ல கேர் எடுத்து இவங்க வந்து பாத்துக்கிறாங்க, நீ படுமா, நான் உன்னை பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு படுக்க வச்சுட்டு போறாங்க. நெக்ஸ்ட் இங்க ரோஸ் இருக்காங்களா, அவங்க வந்துட்டு குடிச்சது அப்படியே விடமா, அவங்க என்ன பண்றாங்க, பாத்ரூம்ல கொஞ்சம் நுழைய வச்சிருக்காங்க போல, அதை வந்து குடிக்க போகும்போது கரெக்டா அந்த பொண்ணு பாத்ரூமுக்கு வருது. அம்மா நிக்கிறத பார்த்து பயந்து கத்த ஆரம்பிக்கிறா. அப்ப பின்னாடி ஹஸ்பண்ட் வந்து என்னமா ஆச்சு சொல்லி லுக்கா பார்க்க வராங்களா. அப்ப ரோஸோட கையில வந்து ட்ரிங்க்ஸ் பாட்டில் இருக்கு. இதை பார்த்துட்டுமே அவர் வந்துட்டு, அப்போ நீ இன்னுமே ட்ரிங்க்ஸ் பண்ணது வந்து ஸ்டாப் பண்ணலையா அப்படின்னு அவருக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. அதுக்கப்புறம் வீட்டுக்கு கீழே யாரும் உட்காந்து கேட்கறாங்க, நானையும் கேட்கறாங்க, என்னம்மா அவியான்னு கேட்கறாங்க, என்னம்மா நீ மாறவே இல்லையா, உனதான் குடிக்காதுமே, இதை வந்து நீ பாத்ரூம்ல தெடி வச்சா குடிச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ஹஸ்பண்ட்க்குலாம் ஒரு மாறி இருக்கா. அப்போ நீ எதுவுமே விடவே இல்லையா, அப்போ எல்லாமே நீ வந்துட்டு பண்ணிட்டு தான் இருக்கியா, நான் தான் உன்னை வந்து நம்பினா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கோச்சிட்டு போயிடுறாரு. அவங்கலாம் போனதுக்கு அப்புறம் இவங்க என்ன பண்றாங்க, அந்த ட்ரிங்க்ஸுமே கேட்கறாங்க. வியான் என்ன பண்றாங்கன்னா அது கீழே ஊத்திட்டு, ஐயோ தெரியாம ஊத்திடுச்சு, நான் துடைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. நெக்ஸ்ட் நம்ம மீறிட்டு வந்துட்டு அம்மாவை பார்க்கணும் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்கு பேங்காக் கிளம்ப ஒரு நாள் லீவ் கேட்டு போலான்னு பாக்குறோம். அப்ப சாங் வந்துட்டு, சரி நீ எதுக்கு டாக்ஸி பிடிச்சிட்டு போற, அந்த மாதிரி ஹீரோ வந்து பேங்காக் தான் போறாரு, அவர் வந்து அவனை ட்ராப் பண்ணிடுவாருன்னு சொல்லிட்டு சாங் நம்ம ஹீரோயினை வந்து அனுப்பிச்சு விடும் போது ஹீரோயின் வந்துட்டு வேணான்னு சொல்றாளா. கரெக்டா அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துடுறான். ஸோ ட்ராலியை பிடிச்சி, சரி இந்த பொண்ணு நான் விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்ல வந்து ஏத்தலாம். நம்ம ஹீரோனால எதுவும் சொல்ல முடியல. கார்ல வந்துட்டு வந்து லக்கேஜ் எல்லாம் ஏத்துவானா, ஹீரோயின் வந்து கொடுங்க
விடுங்க நானே போய்க்கிறேன். சாங் முன்னாடி தான் வந்துட்டு ஓகே அப்படிங்கிற மாதிரி வந்தேன், நான் போய்க்கிறேங்க போது ஹீரோ என்ன பண்ணுறான்னா, நீ இப்போ என் கூட காரில் வரலன்னா அப்போ நான் உங்ககிட்ட எல்லாத்தையுமே சொல்லுவேன் ஓகேவா, அவங்ககிட்ட போயிட்டு உனக்கு எனக்கு என்ன உறவுன்னு சொல்லிடுவேன் ஓகே வாங்கும் போது ஹீரோயின் வந்துட்டு அப்புறம் காரில் ஏறி உட்காந்துருவா. அதை பின் சீட்டில் ஏறி உட்காருவாள், எதுக்கு பின் சீட்டில் உட்கார, முன்னாடி உட்காரும் போது ஹீரோயின் வந்து தூங்கிடுவா, கேட்கவே மாட்டா. அதுக்கப்புறம் ஹீரோ என்ன பண்ணுவானா, ஹீரோயின் வந்துட்டு அந்த அவ சொன்ன டெஸ்டினேஷன் அவங்க அம்மா வீட்டில் போய் இறக்காம நடுவில் ஒரு வீட்டில் வந்து இறக்கியிருப்பான். ஹீரோ வந்துட்டு ஃபர்ஸ்ட் என்னை விடுங்கும் போது நீ ஒரு நாள் வந்துட்டு என் கூட இரு, அதுக்கப்புறம் நானே போயிட்டு உங்க வீட்டில் போய் விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கம்பல் பண்ணுவான். ஹீரோயினுக்கு கடுப்பாயிடும். அதுக்கப்புறம் வேற வழியே இல்லைன்னு சொல்லி ஹீரோயின் இறங்கி போவாளா. ஆப்போசிட்ல ஒரு வீடு இருக்கும். இந்த வீடு பார்க்க ரொம்ப அழகா நேச்சுரலா சின்ன வீடு அழகா இருக்குமா. இதை பார்த்தனுமே ஹீரோ சொல்லுவான், நம்ம கல்யாணம் பண்ணிட்டா நெக்ஸ்ட் இந்த வீட்டுக்கு வரலான்னு பிளான் பண்ணேன். ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஸ்ட்ரைட்டா இந்த வீட்டில் வந்துட்டு ஹாப்பியா வாழலாம், அப்புறம் நானே கூப்பிட்டுக்கிட்டு நம்ம 3 பேரை ஹாப்பியா வாழலாம் அப்படிதான் இருந்தேன். ஆனா நீ வந்துட்டு அப்ஸ்காண்ட் ஆயிட்ட, அந்த பெரிய வீடை வந்துட்டு ஜுவாங்கிட்டும் பையன்கிட்டயும் விட்டுடலாம், அவங்களே வச்சுக்கிட்டோம் அப்படின்னு ஹீரோ வந்துட்டு ஹீரோக்காக அந்த வீடே ஜுவாங் கொடுத்துட்டு இவங்களுக்காக நம்ம தனியா வரலாம்னு பிளான் பண்ணியிருப்பான். பட் ஹீரோயினுக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருமே அழுக ஆரம்பிப்பா. டக்குன்னு ஹீரோ வந்துட்டு ஹக் பண்ணிப்பான். இந்த மாதிரி இருக்க ஆளை நம்ம விட்டுட்டு வந்துட்டோமேன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி அழுகுவா. நெக்ஸ்ட் இங்க ஜுவாங் தான் காட்டாங்க. ஜுவாங் வந்து எந்திரிக்கவே மாட்டேங்கிறாங்க. இவன் பையனுக்கா ரொம்ப கஷ்டமா இருக்கு, அம்மாக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலன்னு சொல்லி தட்டி தட்டி பாக்குறான், எந்திரிக்கவே மாட்டேங்கிறாங்க. அப்ப வேலைக்காரங்க சொல்றாங்க, பேசாம நீங்க வந்துட்டு ஹீரோ கால் பண்ணி ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணலாம், ஹீரோக்கா வந்தாதான் அவங்க எந்திரிப்பாங்க போல அப்படின்னு சொல்றாங்க. இவனுக்கா கடுப்பா இருக்கு, ஏன்டா அம்மா இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்கன்ட்டு. ஹீரோ கால் பண்ணாலும் ஹீரோ வந்துட்டு அவாய்ட் பண்றாரு. பேசாம நானி போன்ல இருந்து ட்ரை பண்ணி பாருங்க, ஏன்னா நானி போனை வந்துட்டு ஹீரோ அட்டன் பண்ணுவாங்க அப்படின்ட்டு இவங்க சொல்றாங்க. நெக்ஸ்ட் நம்ம ஹீரோ தான் காட்டுறாங்க. ஹீரோ வந்து வீட்டுக்குள்ள வந்து சுத்தி சுத்தி காமிச்சிட்டு இருப்பானா. அப்ப கிச்சனை பார்த்துட்டு இங்கதான் நீ நானும் வந்து சமைக்கலாம், நம்ம 2 பேரும் ரொமான்டிக்கா இருக்கணும்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே இருக்கும் போது இவங்க 2 பேரும் கொஞ்சம் க்ளோஸ் ஆகுற மாதிரி இருக்கும். கரெக்டா அந்த இடத்துக்கு ஒரு குட்டி பொண்ணு வந்துடும். ஐயோ நீங்க 2 பேரும் ஹக் பண்ண போறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கண்ண முடிக்குமா. இங்க வந்துட்டு ஒருத்தங்க இங்க ஒரு மேட் இருப்பாங்க, அவங்களோட பேத்தி போல. ஹீரோவும் ஹீரோயினும் வந்துட்டு கொஞ்சம் நவந்துப்பாங்க. நெக்ஸ்ட் இந்த பொண்ணு வந்துட்டு யாரு பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இவங்க தாம்மா இந்த வீட்டோட ஓனர்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்துட்டு அந்த பொண்ணோட பேர்லாம் கேட்டு ரொம்ப ஹாப்பியா வந்து பேசிட்டு இருப்பாளா. நீங்க தான் இந்த வீட்டுக்கு வந்திருக்கீங்களா, நீங்க ரொம்ப பார்க்க அழகா இருக்கு, உங்களோட பேர் என்ன அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கேட்குமா. ஹீரோயின் வந்துட்டு நோயின்னு சொல்லுவாளா. நெக்ஸ்ட் அந்த பொண்ணு பாட்டி சொல்லுவாங்க, அவங்க வந்து நோயின்னு சொல்லக்கூடாதுமா, மிஸ் நோயின்னு சொல்லிட்டு மரியாதையை கூப்பிடணும்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்களாம் போனதுக்கு அப்புறம் ஹீரோ வந்துட்டு இங்கே வா என் பக்கத்துல வந்து உட்காருன்னு சொல்லுவானா. ஹீரோயின் வந்து ரொம்ப தயக்கமா இருப்பான். நான் அதான் சொல்லிட்டேன், ஒன் டே வந்துட்டு என் கூட இரு, அதுக்கப்புறம் நான் அவன் என்ன பண்ணுவானா, சொல்லிடுவோம் நீ உண்மையிலேயே நான் லவ் பண்ணுறியா இல்லையா, எனக்கு வந்துட்டு உன் கண்ணில் பார்க்கும் போதெல்லாம் நீ காதலோட பார்க்குற மாதிரி தான் இருக்கு, எப்போ உன் மனசில் இருக்கிறத ஓப்பனா சொல்வேன் அப்படின்னு ஹீரோ வந்து கேட்டுட்டு இருப்பான். நம்ம ஹீரோயின் வந்துட்டு லவ் இருக்கும் ஆனால் வெளியே சொல்ல மாட்டான், இதே தானே எல்லா ட்ராமாலும் நடக்குது, அவள் அப்படியே அமைதியாகவே இருப்பான். இங்க ரோஸ் வீட்ல ஹஸ்பண்ட் வந்துட்டு வேலைக்கு போயிட்டு வருவாரு. அவர் வந்து ரொம்ப வெறுத்துட்டாரு, என்னடா நம்ம எவ்வளவு சொல்லியுமே ஒய்ஃப் வந்து திருட்டுத்தனமா வந்துட்டு சரக்கு வச்சு குடிச்சிட்டு இருக்காளேன்னு சொல்லிட்டு கோவமா இருப்பாரு. ஸோ வரும்போதெல்லாம் என்ன பண்ணுவாரு, ஃபுட் வாங்கிட்டு வந்து வச்சுட்டு போவாரு. ஏன்னா யாருமே என்கிட்ட பேச மாட்டீங்களா, எனக்கு வந்துட்டு யாரும் என்ன கவனிக்க மாட்டேங்கிறீங்க, என்கிட்ட பேச மாட்டேங்கிறீங்கன்னு சொல்லிட்டு ரோஸ் வந்து கத்திட்டு இருப்பாங்களா. அதுக்கப்புறம் வியான் வேலைக்கு போயிட்டு வருவாங்களா. அவங்ககிட்ட வந்துட்டு என்ன வியான் என்னால வந்துட்டு இந்த பிளைன் ஃபுட்லாம் சாப்பிட முடியாது அப்படின்னு சத்தம் போடும்போது வியான் வந்துட்டு என்னடா இது நைட்டு 12 மணி ஆச்சு, யாரோ பேய் பேசுற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு எங்கேயோ பேய் பேசி சொல்லிட்டு அவாய்ட் பண்ணிட்டு போயிடும். ரோஸ் பண்றதெல்லாம் வந்துட்டு யாரும் கண்டுக்கவே மாட்டாங்க, ஏன்னா அவங்க சொல் பேச்சு கேட்க மாட்டேங்கிறாங்கன்னு அவாய்ட் பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட் ஹீரோ என்ன பண்ணுவானா, அந்த மாதிரி ஹீரோயின் வந்து கூப்பிடுவான். அப்போ ஹீரோயின் என்ன சொல்லுவானா, அவங்க ஃபோன் அடிச்சுட்டே இருக்கு, நானி தான் கால் பண்றாங்க, இல்லை ஜுவாங் கேச்சு ஆயிட போகுது, ஏன்னா டெக்ஸ்ட்லாம் பண்ணியிருப்பாங்க, ஏன்னா ஜென்னை வந்து கால் பண்ணியிருப்பானா. அப்போ ஹீரோ சொல்லுவாங்க, பாரு அவள் ஏதாச்சும் பண்ணிட்டே இருப்பா, எனக்கு வந்து இன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லாக அவங்க கூட இருக்கணும்னு ஆசைப்படுறேன், ப்ளீஸ் நான் இங்கே இருக்கேன் அப்படின்னு ஹீரோ சொல்லுவான். இல்லை அவங்களுக்கு ஏதாச்சும் உடம்பு சரியாம போயிட போகுது, அப்படி உடம்பு சரியாம போனா என்ன, அவங்க கூட வந்துட்டு அவங்க பையன் இருக்கான், அவங்க பையன் கேர் எடுத்து பார்த்துக்க மாட்டான், அவன் என்ன சின்ன பையனா, தோளுக்கு மேலே வளர்ந்துட்டான், அவன் பார்த்துப்பான், ப்ளீஸ் நம்ம 2 பேரும் இங்கே தனியாக இருக்க வந்திருக்கோம், நீ யாரை பற்றியும் பேசாது அப்படின்னு ஹீரோ வந்து சொல்லுவான். நெக்ஸ்ட் இங்கே வீட்டை தான் காட்டுறாங்க. இவங்க வந்துட்டு இப்போ ஹீரோ வந்தால் தான் சரிப்பட்டு வரும், ஹீரோ எங்கே போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருப்பாங்க. ஹீரோ வந்தால் தான் இந்த அம்மா வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வருவாங்கன்னு, ஏன்னா இவங்க வந்து சுத்தமாக எந்திரிக்க மாட்டேங்கிறாங்க. அப்போ வேலைக்காரங்க சொல்லுவாங்க, ஒருவேளை உங்கள் அம்மா நடிக்கிறதுக்கோ சான்ஸ் இருக்குது, வேணா கிள்ளி பாரு உங்கள் அம்மா நவுறாங்கன்னு பார்க்கலாம் அப்படிங்கும்போது பாட்டி வந்துட்டு சேச்சா சும்மா இருப்பான் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆனால் ஜுவாங் வந்து நடிச்சுட்டு தான் இருக்காங்க. இங்க ஹீரோயினோட சுச்சுவேஷன் எப்படி இருக்குன்னா, ஹீரோயின் வந்துட்டு ஹீரோ லவ்வும் பண்றா, ஆனா சாங்காக ஹீரோ வீட்டுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறா. இங்க நம்ம ஹீரோ வந்துட்டு ஹீரோயின் கிட்ட வசனமா பேசிட்டு இருக்கான். இவளால இந்த லவ் வழியிலிருந்து வெளியும் வர முடியல, சாங்க்கு துரோகம் பண்ற மாதிரி இருக்கு. ஹீரோவும் சாங்கும் சேர்ந்தாதான் நல்லா இருக்கும் அப்படின்னு அவனுக்கு தோணுது. நம்ம வந்து குறுக்க போவேணாம் அப்படின்னு தோணுது. ஆனா இன்னைக்கு ஒரு நைட் வந்து ஒரு நாள் ஃபுல்லா நீ என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண அப்படின்னு ஹீரோ சொல்லியிருப்பான். ஸோ அதுக்காக தான் ஹீரோயின் இங்க இருக்கா. ஸோ இது வந்து எபிசோட் முடியுது. என்னோட செகண்ட் சேனல்ல தாய் ட்ராமா ஓல்டு வெர்ஷன் தாய் ட்ராமா போயிட்டு இருக்கு. அதோட லிங்க் வந்துட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன், அதுக்கப்புறம் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன், நீங்க கிளிக் பண்ணி பாருங்க. அந்த சேனலையுமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க கைஸ், இந்த சேனலுமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, லைக் பண்ணிட்டு பாருங்க. பை செல்ல குட்டீஸ், டேக் கேர்.